ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் சேவிங்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சேவிங்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஷார்ட் டேர்ம் தான் சூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நமக்கு ஒரு 1-2 வருஷத்துக்குள்ளே அந்த அமௌண்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ எமர்ஜென்சிக்கும் தேவைப்படலாம். அப்படி தேவைப்படும் போது எதில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணும் போது நமக்கு லாபமாக இருக்கும், சீக்கிரமாக நமக்கு ஸ்கீம் ரெடம்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே சமயம் நீங்கள் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம அது குழந்தைங்களுக்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் பற்றி தான். ஸோ இந்த ஸ்கீம் மினிமம் 1லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவோம். இதில் நான் சொல்ல போகிற எல்லாத்துக்குமே என்னென்ன ஸ்கீம் அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, ஸோ எந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணால் நமக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமில் என்னென்ன ஷார்ட் டேர்மாக இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரெக்கரிங் டெபாசிட் ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நம்மளோட அமௌண்ட் ஒரு இடத்துல சேஃபாக இருக்கணும், டேக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம ஒரு சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா உண்மையாக்குற மாதிரி இந்த ஸ்கீம். நம்ம கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்துட்டு இருந்தால் ஒரு 5 வருஷத்தில் கண்ணுக்கே தெரியாத ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன் வரும். ஆர்டியோட இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.7% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைம் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையில் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீம் 5 வருஷம். இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.5% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகிழா சம்மன். இது விமென்ஸ் பேர்ல போடக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் தான். 2 வருஷம் தான். பட் வட்டி பார்த்தீங்கன்னா 7.5% கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட்டை பிரித்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 2.25 லட்சம் கிடைக்கும். இந்த 3 ஸ்கீமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் டேக்ஸ் ஃப்ரீயாக சேஃபாக உங்களோட அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கீம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் சேவிங்ஸ் தான். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் எதில் வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும். கோல்ட் சீட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான், 11 மந்த்லேயும் முடிஞ்சிடும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஜுவல்லரி இருந்தால் எப்படி வேணாலும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஜுவல்லாகவும் போட்டுக்கலாம், இல்லை ப்ளச் பண்ணி எமர்ஜென்சிக்கும் நம்மளால மணி ரெடி பண்ண முடியும். ஸோ கொஞ்சமாக கோல்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக மறக்காமல் சில்வர்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளோட சேவிங்ஸில் 5% சில்வர் சேமிக்கணும் கண்டிப்பாக. மந்த்லி நீங்கள் ஒரு 5,000 சில்வர் அண்ட் கோல்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். நெக்ஸ்ட் இப்போ இருக்கிற கன்ஃபியூஷனே நம்மளோட கோல்டு ரேட் கம்மியாகுமா இல்லை அதிகமாகுமாங்கிறது தான். ஸோ அது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 18 அன்னைக்கு தான் கரெக்டாக நமக்கு தெரியும். பட் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்பெல்லாம் ரேட் பார்த்திங்கன்னா நியர்லி 90 ரூபாய் கம்மியாக இருந்தது. சில்வருமே டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்தது. பட் எதாக இருந்தாலும் நமக்கு மார்னிங் தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ 1 மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு காயின் வாங்கினீங்கன்னா பை நெக்ஸ்ட் மந்த் சில்வர் காயின் வாங்குங்க. அப்படி ஆல்டர்னேட்டிவாக சேமிக்கும் போது கோல்டு காயினையும் நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் சில்வர் காயினையும் நம்மளால சேமிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏலச்சீட்டு தான். இது ஒரு 20 மந்த் ஸ்கீமாக இருக்கும். நம்ம சிட்டிலலாம் இருக்கிறோன்னா பீப்புள்ஸ் கிட்ட கண்டிப்பாக போட முடியாது. நியர்பை மோஸ்ட்லி நமக்கு யாரையும் தெரியாமல் இருக்கும். அதனால் ஸோ நீங்கள் ப்ரைவேட் கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்ரீராம், அப்புறம் கோகுலம், டிஎன்சின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கிற கம்பெனியில் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா கோகுலத்தில் தான் சீட்டு போட்டுட்ருக்கேன். இதில் எப்படின்னா கமிஷன் 4 மோர் கமிஷன் சொல்லுவாங்க, அது 5%, ஜிஎஸ்டி 18% நமக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ 1 லட்சம் சீட்டு நீங்கள் போட்டிங்கன்னா 89,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் 96,000 தான் கிடைக்கும். எனக்கு தெரியல நார்மலாக பீப்புள் கிட்ட போட்டால் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாகவே கோகுலத்தில் தான் சீட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் சீட்டு நம்ம போடுற மாதிரி இருந்தால் மந்த்லி ஒரு 4,000 to அந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த கட்டுற அமௌண்ட் கொஞ்சமாக வேரி ஆகும்.
இப்போ கையிலே கண்டிப்பா வச்சிருந்தா அந்த அமௌண்ட் வந்து நமக்கு செலவாயிடும். அண்ட் பிளஸ் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டோம், சேவிங்ஸ்குள்ள போயிட்டோம்னா, கண்டிப்பா பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். ஸோ அதனால வந்து நான் ஓகே சீட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு போட்டிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த மாதிரி இடத்துல நீங்க சீட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பிகாஸ் வந்து உங்களுக்கு இந்த கமிஷன்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பேங்க் எஃப்டி. நம்ம கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி ஸ்கீம் 1 இயர் இல்லன்னா பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் ஸ்லாப் இருக்கு. அத நம்ம செலக்ட் பண்ணி அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். வட்டி வந்து உங்களுக்கு 5%லேருந்து 8% வரைக்குமே குடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் எஃப்டி. இதாவது நான் பேங்கிங் சொல்லுவோம்ல, அதாவது ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12 மந்த்லேருந்து 16 மந்த் வரைக்கும் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கு. பேங்க் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து வட்டி அதிகமா தராங்க. 8.5% பேங்க்க பொறுத்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது வந்து லாங் டேர்ம் இல்லைன்னா ஷார்ட் டேர்ம். அது வந்து நம்மளோட கையில தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் கூட இதை சேல் பண்ணிக்கலாம். இல்லை 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட சேல் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். இது டெய்லி, மந்த்லி, இயர்லி மல்டிபிள் டைம்ஸ் கூட நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். லைக் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். பட் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிஸ்கியா இருக்காது. இதோட ஷேர்ஸ்லாம் நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல லாபம் தருதுன்னு தான் இப்போதைக்கு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இத பத்தி பேசுறதுக்கு நெறைய யூடியூப் சேனல்ல நெறைய சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க டவுட்டா இருந்தா அந்த சேனல்ல கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, கோல்டு பேஸ், சில்வர் பேஸ். இதுவுமே நம்மளோட இஷ்டம் தான். ஷார்ட் டெர்ம், லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாங்கிறது. ஸோ கோல்டு, சில்வர் வாங்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு தான் நான் சொல்வேன். பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ், பையிங் டாக்ஸ் இருக்காது. நீங்க வந்து ஒரு ரூ. 91 கோல்டு வாங்கலாம். ஸோ வந்து போன மாசம்லாம் ரூ. 87 தான் இருந்தது. இப்போ வந்து ₹91 ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 1 கிராம் பிசிக்கல் கோல்டா வாங்கணும்னா 5% டாக்ஸ் குடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். 2% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி. பட் வந்து இதுல அப்படிலாம் டாக்ஸ் நம்ம குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் வந்து சேல் பண்ணும்போது டாக்ஸ் இருக்கு கண்டிப்பா. நீங்க வந்து கோல்டு பேஸ் வாங்கலனாலும் சில்வர் பேஸ் வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்ட விட அதிகமா இருக்குது. இதுவும் அப்படிதான். நம்ம இன்னைக்கே வாங்கி கூட நாளைக்கே சேல் பண்ண முடியும். உங்களுக்கு டாக்ஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வேஸ்டேஜ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வந்து டாக்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. தேவையில்லாம வந்து வேஸ்டேஜ் கொடுக்க வேணாம் கோல்டுக்கு. சில்வருக்கும் அப்படிதான் எம்சி கொடுக்க வேணாம். நம்ம இந்த மாதிரி பிளான்ஸ் அண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து சூஸ் பண்றப்போ நமக்கு வந்து கொஞ்சம் லாபமா இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.